எல்லாருக்கும் வணக்கம். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தப்போ கதை பண்ணிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கப்போ ஒவ்வொரு ஊருக்கு போவோம் இல்லையா, அப்போ வந்து பெரிய என்ன பண்ணிட்டீங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. பதிலே சரியாக சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தீபாவளிக்கு ஊருக்கு போனப்போ பாரதி கண்ணம்மா ரிலீஸ் ஆகிருக்கு. பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட பாரதி கண்ணம்மாவும் ரிலீஸு. சேரன் சார் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஒரு டிவியில் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அந்த இன்டர்வியூ வந்து என் லைஃபே மாற்றி விட்டுச்சு. ஒரு பெரிய ஒரு கண்ணீர், பெரிய ஒரு ஏக்கம், பெருங்கனவு. அதுக்கப்புறம் வந்து அந்த தீபாவளிக்கு நான் ஊருக்கு கிளம்பி வந்த அந்த வருஷம்தான் நானும் அந்த ஒரு பிளாஸ்டிக் பையில் அந்த ஆனந்த கதை புக்கை போட்டுட்டு ஒரு மலையில் மிகப்பெரிய வேகம் எடுத்துச்சு எனக்கு அந்த பேட்டி. நான் அடிக்கடி இதை வந்து சேரன் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இம்மீடியட்டாக அவ்வளோ வேகமாக டைரக்டர் அதுக்கு காரணம் வந்து அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் ஏற்பட்ட ஒரு வைப்ரேஷன் தான். இந்த படம் காலையில் தான் நான் இன்ட்ரெஷன் பார்த்தேன். அந்த இண்டஸ்ட்ரியில் யூசர் நேம்னு போட்டு சந்திரபோஸ்னு போஸ் பேரில் உள்ள இண்டஸ்ட்ரியை பார்த்தேன். அது கீழே வந்து பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் திருப்பதி பிரதர்ஸ் வந்தாலும் வரும். அவர் அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா. நன்றி, வணக்கம். இயக்குனர் சேரனுக்கு இந்த படத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும்.